ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வீக்லி அவுட்லுக் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் மண்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் see. நான் வீக்லி ஐஆர்எல் கோல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டார்கெட் ஆல் டைம் ஹை தான் டாலு. ஸோ லெட்ஸ் see on டெய்லியில் மார்க்கெட்டிங் இருக்கிற என்வாக்ல இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு மண்டே. ஓகே see on 4 hour. as far as 4 hour concern, இது ஒரு டிமாண்ட் ஜோன். So I am expecting price to go higher from here. இருக்கிற எல்லா ஜோனும் ரீபேலன்ஸ் ஆயிடுச்சா? ரீபேலன்ஸ்டு. ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற லாஸ்ட் லீக் ரீபேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்டாக இங்கேருந்து புல் ரன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கோல்டுக்கு நான் இங்கேருந்து புல் ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, தென் டிஹெச்ஒய். ஸோ டிஹெச்ஒய் இது என்னோட மந்த்லி டால். வீக்லியில் ஐஆர்எல் பே ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு கேண்டில் ரேஞ்ச் தியரி சிஆர்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பட் அதுக்கான மூமெண்ட் இருக்காது. ஏன்னா இங்கே எந்த ஒரு பிடிஆர் எதுவும் இல்லை. சிஆர்டிக்கு பிடிஆர் இருந்தால் தான் ஒரு நல்லாயிருக்கும், இல்லைனா அது ட்ராப்பாக இருக்கும். லெட்ஸ் see. டெய்லி இந்த அளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சா? பேலன்சிங் ரீபேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹியர் இன்னும் ரீபேலன்ஸ் ஆகலை. 0.5 ஃபிப். ஸோ இதுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் செல். 0.5 4 hour. I kind of want to take this liquidity invalidation line. இதுதான் எனக்கு invalidation line. ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் கூட இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த லெக்கு ஃபுல்லாகவே ஃபேர் வேல்யூ கேப் தான். ஸோ எய்தர் இந்த ரீஜியனை எடுத்துட்டு கீழே விழணும், ஆர் எல்ஸ் ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஹியர் அண்ட் தென் ஃபால். இதான் டிஹெச்ஒயில் நான் எதிர்பார்க்குறது. டெய்லியில் அங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு. மார்க்கெட் போப்போ என்ன நடக்கும்னு தெரில. மோஸ்ட் லைக்லி டிஹெச்ஒயில் ஏதர் இது இந்த இடத்துல ஏதாவது ஒரு எஸ்எம்டி ஆர் ரெண்டு சினாரியோ. ஒன்று எஸ்எம்டி ஃபால் ஆர் டேக் திஸ் ஹை அண்ட் ஃபால். இந்த ரெண்டு சினாரியோ நான் எதிர்பார்க்குறேன் டிஹெச்ஒய்க்கு. ஸோ டிஹெச்ஒய் ஃபால் ஆனால் இயூ பை ஆகணும். என்னோட மந்த்லி டால் வீக்லி ஐஆர்எல் இஆர்எல் சேம் அஸ் டிஹெச்ஒய். டெய்லியில் ப்ரைஸ் இன்னும் ரீபேலன்ஸ் ஆகலையோ? லெட்ஸ் see. இங்கே ரீபேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே இன்னும் ரீபேலன்ஸ் ஆகலை. ஸோ ஐ லைக் டு கெட் invalidation line இங்கே இருக்குது. Here we have a beautiful order block or else BPR. So in the region I want take this low, come here BPR and then expand higher. GU சேம் இதே தான் இருக்கும். ஓகே, ஜியூவில் மந்த்லி டார்கெட் எடுத்துட்டான். ஸோ let's go to weekly. வீக்லியில் we have a FEG. ஸோ மோஸ்ட் லைக்லி ERL to IRL இந்த பிளே எதிர்பார்க்கலாம் அண்ட் தென் எக்ஸ்பெண்ட் ஹையர். ஸோ கோரிலேஷன் படி கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லா இல்லை. டெய்லியில் ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆகிருக்கா?
not yet rebalanced. Not yet rebalanced. ஓகே, ஸோ நம்மளோட எஃப்இஜி வந்து 0.5 ஃபிப் வருது. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்வாலிடேஷன் லைன். டெய்லியில் மார்க்கெட்டிங் ஆகணும்னா மேபி இந்த வீக் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஃபால் நடந்தாலும் இந்த வீக் நடக்கும். ஸோ 4 hour இன்னும் இந்த எஃப்இஜி மிட்டிகேஷன் இன்னும் நடக்கலை. சென்ஸ் இது ஃபுல்லாக எல்ஆர் வேறு. மோஸ்ட் லைக்லி இந்த லிக்விடிட்டி எல்லாம் நான் எடுக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஆமாம், சிஹியர் இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன். தென் JPY pairs, USD JPY. as far as USD JPY, DXY மாதிரியே தான் ஃபால் எதிர்பார்க்குறேன். ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்குது. என்னோட மந்த்லி டால் இங்கே இருக்குது. வீக்லி IRL ப்ளே ஆகுது. as far as daily is concerned, இன்னும் இந்த இடம் பிரேக் வைக்கல, விக் வச்சிருக்கு. அண்ட் தென் ப்ரைஸ் ரீபேலன்ஸ்ட், பட் இன்னும் இங்கே பிரேக் வைக்கல. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ரிட்டர்ன். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ட்ரை பண்ணி இந்த ஜோனை பிரேக் பண்ணலைன்னா மோஸ்ட் லைக்லி இந்த ஹையில் இருக்கிற அனதர் லிக்விடிட்டிஸை எடுத்துகிட்டு இந்த எஃப்இஜிஆர் பிபிஆரில் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகும். திஸ் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங். ஸோ ஹியர் இட் இஸ். எதர் திஸ் or else it can fall directly if it is creates some kind of SMT. This is what I'm expecting on USD JPY, Euro JPY, EJ 1 month. Okay, monthly IRL play out this overall doll. Here we have relative equalize the ரெண்டு candle. Another doll. Okay, as far as weekly is concerned, see market ஒரு ரேஞ்சில் இருக்கு. இந்த லோஸ் எடுக்கல, இன்னும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. சரி, ஓகே. இங்கே ஒரு வீக்லி எஃப்இஜி டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இந்த இடம் ரீபேலன்ஸ்ட். ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த ஸ்விங்குக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம டீலிங் ரேஞ்சாக இருக்கணும் இந்த வீக்குக்கு. டெய்லி ஒரு செல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு டர்ட்டில் சூப் எம்எஸ்எஸ் கொடுத்து மார்க்கெட் எஃப்இஜியில் ரீட்ரேஸ்மெண்ட் அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். ஸோ சேம் IRL I am expecting here breaker block. Okay, இந்த இருக்க ஒரு இன்வாலிடேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த கன்சாலிடேஷன் கீழே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து கோஸ் ஹையர். இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த சைடு மேனிப்புலேஷன் கொடுக்குறானோ செக் ஃபார் PDRA. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ லோவில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே லோவில் வந்துட்டு மார்க்கெட் ஹையில் போகுது, லோ மேனிப்புலேஷன் நினச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏதாவது PDRA இருந்தால் யூ கேன் கோ தட் ஆர்எல்ஸ் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ வீக்லி அவுட்லுக் படி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் மூவ். let's see GJ. GJ see monthly consolidations கிட்டத்தட்ட
லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த்லேருந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டா சாரி 2 months இன்னும் இருக்குது அடுத்த ஆகஸ்ட்டுக்கு 12 month ஆயிரும். மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடைக்கவே இல்லை. மந்த்லி ஐஆர்எல் இஆர்எல் இருக்குது. ஓகே, வீக்லி ப்ரைஸ் இந்த ஸ்விங்ஸை உடைக்கவே இல்லை. ஸோ இந்த டீலிங் ரேஞ்சுக்குள்ளே தான். டெய்லி ஸோ நம்மளுக்கு தேவை ரீபேலன்சிங், இன்னும் நடக்கலை. ப்ரைஸ் எல்லாரும் வச்சுருக்கான். ஸோ செல் கீழே வந்துட்டு ஹையர் ப்ரைஸஸ் போனால் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ரீபேலன்ஸ் ஆனால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பைரனுக்கு. ஸோ ஜிஜே நாட் பெஸ்ட்டு, என்கிட்ட பெஸ்ட்டாக எந்த ஐடியாவும் இல்லை. ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குது. யூ ஷுட் டேக் செல் சைட் லிக்விடிட்டிஸ் அண்ட் தென் கோ ஹையர். தட்ஸ் வாட் ஜிஜே's பிளான் ஃபார் நவ். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த கமெண்ட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.